ஸோ வெல்கம் பேக் டு வீடியோன்னு சொன்னாங்க டிமாண்டி காலனியோட ட்ரெய்லர், அதாவது ரிலீஸ் ட்ரெய்லர் வந்திருக்கு. August 15 படம் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் அண்ட் ஐ எம் ரியலி ரூட்டிங் ஃபார் அஜய் ஞானமுத்து இந்த படத்துக்கு. ஏன்னா கோப்ரா வந்து ஐ வாஸ் ரியலி பம்ப் டு வாட்ச் த ஃபிலிம் ஹானஸ்ட்லி. பட் எனக்கு படம் சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு உண்மையாக சொல்ல போனால். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு வந்து எஸ் செகண்ட் ஹாஃப் ஹேட் ரியலி draggy things and the emotion didn't work properly. Still okay, but still it was a decent watch for me. அவ்வளோ ஒன்றும் அடிக்கிற அளவுக்கு எனக்கு அந்த படத்தில் எனக்கு ஒன்றும் தெரியல. நான் இப்போ கூட ரீசெண்டாக லாஸ்ட் வீக் ரீவாட்ச் பண்ணோம் நானும் மாமாவும். எனக்கு அந்த பிஜிஎம் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் அமேசிங் ஃபர்ஸ்ட் ஆஃப், அது அந்த டூவல் ரோலை வெளியே சொல்லாமல் அதை வந்து கட்டி காப்பாற்றின ரகசியம் மாதிரி வெளியே தெரியாமல் காப்பாற்றுறதுலாம் வேறு லெவல் சம்பவம் சத்தியமாக. அதில் நல்ல கான்செப்ட், அந்த மேத்ஸ் வச்சு ஒரு அசாசின்லாம் செம்ம கான்செப்ட். நான் ட்ரெய்லர் பார்த்தே மரண ஹைப்பில் இருந்தேன். எஸ் செகண்ட் ஆஃப் ஹேட் இட்ஸ் ஃப்ளாஸ், பட் அஜய் ஞானமுத்து இஸ் நெவர் அ பேட் டைரக்டர் சீரியஸ்லி. எவ்ரி மூவி அவரோட டிமாண்டி காலனி ஆகட்டும், எமிகா நொடிகள்லாம் மை பர்சனல் ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒன் ஆஃப் தி த்ரில்லர் ஃபிலிம்ஸ் ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தமிழில் வந்து. அந்த எமிகா நொடிகள் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட் ஃபிலிம்ஸ் தமிழ் உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எமிகா நொடிகள். கோப்ரா, yes, it didn't work with the majority of the audience, but still it is a decent movie according to me. ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக அப்படின்றது நான் பயங்கர இதில் இருக்கேன். நான் ஆக்சுவலாக டிமாண்டி காலனி 2 ட்ரெய்லர் வரப்போ தான் டிமாண்டி காலனி 1 பார்த்தேன். துப்பாதீங்க, அதுதான் உண்மை. ஸோ இது பார்க்கணுமே கண்டினியூஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். ஸோ டிமாண்டி காலனி செம்ம படம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம கான்செப்ட்டு, நல்ல ஒரு கான்செப்ட். ஒரே ரூமில் அவ்வளோ நேரம் வச்சு நம்மள ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் அதை அவ்வளோ டைட்டாக அழகாக பேக் பண்ணி பயங்கரமாக பண்ணார். ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ட்ரெய்லர் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். எந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு பார்ப்போம். இது ஒரு 2 நிமிஷத்தை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3, 2, 1 கோ. ஓ நைஸ், ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் வெரி நைஸ். டிமாண்டி வீட்டை விட்டு அந்த செயின் வெளியே எங்கே போனாலும் ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக திரும்ப அந்த வீடு வந்து சேரும். பார்த்திபன், லைன்ல வாங்க. என்ன சத்தம்ங்க? உள்ள யாரோ இருக்காங்க. சொன்னா கேளு, போகாதே. இது நம்மள உள்ள வர வைக்கிறதுக்கான ட்ராமா கூட இருக்கலாம். இருங்க, அது உள்ள யார் இருக்காங்கன்னு சொன்னது யாரு? உள்ள யாரோ இருக்காங்க. அருள்நிதி. சொன்னா கேளு, போகாதே. இது நம்மள உள்ள வர வைக்கிறதுக்கான ட்ராமா கூட இருக்கலாம். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோம், அது இப்போ நடக்க போகுது. கதையை எப்படி கண்டினியூ பண்ண போறாருன்னு எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங் எனக்கு பார்க்க. அந்த செயின் டிமாண்டி விட்டு வெளியே வந்துடுச்சு. அது நம்மள பழி தீக்காம விடாது. ஓ அமேசிங் செட் ஒர்க் வா, செம்மையா இருக்கு வால்ஸ்லாம். வாவ், ஓகே. வாவ், விஷன் ரொம்ப பெருசாக இருக்குது. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ட்ரெய்லர் பார்த்தோம் எஸ், பட் ஸ்டில் த விஷன் இஸ் ரியலி பிக் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஹோப்ஃபுல்லி இது பயங்கரமாக அமையணும். ஆக்சுவலாக அஜய் ஞானமுத்துக்கு பயங்கரமாக ஒரு படமாக அமையணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன். அருள்நிதி சாருக்கும் நல்ல படமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங் ட்ரெய்லர். எனக்கு என்னென்னா வாட் இஸ் த லிங்க், எப்படி வாட் இஸ் த லிங்க்னா எப்படி அருள்நிதி கேரக்டர் வந்து உயிரோடு இருக்குது அப்படின்றது எனக்கு அது அந்த பதில் தான் வந்து அவங்க ஒன்றும் வெளியே சொல்ல.
இல்லை சொல்லி நான் தான் கவனிக்கலையான்றதும் எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லலை. ஸோ எனக்கு அதுதான் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரில். எனக்கு எப்படி எங்கே கதையை கண்டினியூ பண்ணுறீங்க, எங்கேருந்து கதை வருது, எப்படி அந்த கேரக்டர் இன்னும் உயிரெடுக்கிற ஃப்ளாஷ்பேக்கா என்னது, இல்லை ஃப்ளாஷ்பேக்கில் அவர் டிமாண்டிலாம் என்னன்னு கூட தெரியாத என்ன இது அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு பயங்கரமாக மண்டையில் ஓடுது. இதுதான் வந்து எனக்கு என்னோட மிகப்பெரிய கேள்வி. ஸோ என்ன இதுக்கு கதையா அப்படின்றது நான் பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன். August 15. ஸோ தங்கலான் வேறு வருது. தங்கலான் இதெல்லாம் ஒரே நாளில் பார்த்து முடிக்கணும் வேறு. ஸோ சென்னையில் இருப்பேன். ஸோ சென்னையில் கண்டிப்பாக பார்த்து முடிச்சிடலாம். பிரச்சனையில் சென்னையெல்லாம் கதையில். ஓகே, ஸோ ஐம் ரியலி வெயிட்டிங் ஃபார் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். நான் ஹாரர் படம் தேட்டரில் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு கூட எனக்கு தெரியல, பார்த்துருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. அரண்மனை 4 பார்த்தேன், ஆனால் அது கணக்கில் சேர்க்க முடியாது. இது ஹாரர் படம். ஓகே, இதை நான் பார்க்குறேன், தேட்டரில் பார்க்குறேன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ ஷேர் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.